பாரத் நேயர்களுக்கு அன்பு கம்மிட்டு நாம் காணவிருக்கும் தலைப்பு, காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராமல் உன்னி கிருஷ்ணன் குரல் வருமா அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று, காமெடி ஒன்று இருக்கும் விவேக் காமெடியில். அது மாதிரி 500 ரூபாய்க்கும் 1000த்துக்கும் ஆசைப்பட்டு தமிழக மக்கள் தங்கள் வாக்குகளை விட்டாங்களோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோம். அதே போல தான் நடந்திருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து 40க்கு 40ன்னு சொல்லி போன அந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா, பேரறிஞர் அண்ணா வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வாழ்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, எங்களின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்காலம் உதயநிதி வாழ்க நாங்கள் போய் கோஷம் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒருத்தர் மட்டும்தான் அப்படி போட்டுக்கிறாரு, உணர்ச்சி வசப்பட்டுன்னு பார்த்தா அவர் தண்ணுங்கிற யாரோ அவங்களுக்கு பாடம் நடத்திக்கிறாங்க. உதயநிதி நீங்கள் வாழ்கன்னு சொல்லியே ஆகணும் அங்கே போயின்னு சொல்லி பாடம் நடத்திக்கிறாங்க. அதனால் போட்டிருப்பாங்க போல தெரியுது. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த 240 எம்பிக்களை கையில் வச்சிருக்கிற பாஜக சும்மா இருக்குமா? அருமையான பதிலடி ஒரே ஒருத்தர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு சொன்னால், இவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் கொடுக்குற மாதிரி சும்மா பூந்து விளையாண்டுக்கிறார், பட்டை கிளப்பி வைக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது இந்த வீடியோடைய கடைசியில் வரும், நீங்களே பாருங்க. நன்றி, வணக்கம். प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा। श्यामा प्रसाद मुखर्जी जिंदाबाद, दीनदयाल उपाध्याय जिंदाबाद, अटल बिहारी वाजपेयी जिंदाबाद, नरेंद्र मोदी जिंदाबाद। डॉक्टर हेडगेवार जिंदाबाद।